Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யாத்திராகமம் 34 அதிகாரம் 10 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். உங்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். அவரது நாமம் அதிசயமானவர். நாம் நினைப்பதற்கும் மேலான அதிசயங்களை அவர் செய்கிறார். நமக்கு அவர் செய்யும் அதிசயங்கள் எண்ணற்றவை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உனக்காக நான் அதிசயங்களை செய்வேன் என்று உன்னுடன் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றும் ஆண்டவர் கூறுகிறார். நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கையை காக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் தம்முடைய அதிசயங்களை அனுபவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவேதான் இக்கட்டான சவால்கள், உபத்திரவங்கள், தொல்லைகள் வழியாக கடந்து செல்ல உங்களை அவர் அனுமதிக்கிறார். அப்போதுதான் அவரால் உங்களுக்கு அதிசயங்களை செய்ய முடியும், உங்களை உயர்த்த முடியும். சுற்றிலும் இருக்கும் ஜனங்கள் தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று கூறுவார்கள். நம் தேவன் அற்புதங்களை செய்கிறவர். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரை கர்த்தர் செய்த எண்ணற்ற அற்புதங்களை காணலாம். வேத புத்தகத்தை நாம் அற்புதங்களின் புத்தகம் என்று அழைக்கிறோம். அவர் செய்கிற அற்புதங்களை குறித்து யோபு சாட்சி கொடுக்கும்போது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று கூறுகிறார். உங்களிலும் கூட இன்றைக்கு இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலே நான் அமர்ந்திருக்கிறேனே, எந்த மனிதராலும் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் இந்த காரியங்களை எல்லாம் யாரால் மாற்ற முடியும் என்று நீங்கள் கவலையோடு நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கலாம். ஆனால் இந்த அதிசயமான தேவன் மீது உங்கள் முழு நம்பிக்கையையும் வைத்து சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும், ஆண்டவரே, இது என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு காரியம், நீர் அதிசயம் செய்தாலொழிய இதில் நான் வெற்றி பெறுவது மிக மிக அரிதான காரியம். ஆனால் நான் உம்மை முழு மனதோடு நம்பி விசுவாசத்தோடு இதில் எனக்கு ஓர் அதிசயம் செய்யும்படி உம்மிடத்தில் மன்றாடுகிறேன் என்று அவரிடம் ஒப்படையுங்கள். அப்பொழுது உங்கள் நம்பிக்கை வீண் போகாமல் நீங்கள் விரும்புகிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். கர்த்தர் தாமே எண்ணற்ற அற்புதங்களை செய்தது மட்டுமல்ல, தம்முடைய பிள்ளைகளை கொண்டு அவர் ஏராளமான அற்புதங்களை செய்திருக்கிறார். தம்முடைய ஆவியின் வல்லமையினால் அற்புதங்களை செய்கிற வரங்களையும் நமக்கு தந்தருளுகிறார். இன்றைக்கு கர்த்தர் ஒரு மனிதரை தேடுகிறார். யாரை பயன்படுத்தி நாம் அற்புதங்களை செய்யலாம், யாரை கொண்டு அதிசயங்களை நடப்பிக்கலாம், யாரை கொண்டு மரித்தோரை எழுப்பலாம் என்ற ஏக்கத்தோடு கர்த்தர் மனிதரை தேடுகிறார்.
வேதம் சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரங்களில் எல்லா ஆவியின் வரங்களும் இருக்கின்றன, எல்லா வல்லமைகளும் இருக்கின்றன, ஆளுகையும் அதிகாரமும் இருக்கின்றன. அவைகளெல்லாம் கொடுத்து ஊழியத்திற்கு பயன்படுத்த விரும்புகிறார். அதற்காகத்தான் அவர் வரங்களை கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். நீங்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க நினைத்தால் அவர் உங்களை கொண்டு பலத்த அற்புதங்களை செய்வார். மீண்டும் இந்த வாக்குதத்த வசனங்களை வாசித்து பாருங்கள். இதோ, நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். கர்த்தர் உங்களுடைய வீட்டிலும் ஜீவியத்திலும் சபைகளிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். அதே நேரத்தில் உங்களுடைய கரத்தை கொண்டு பலத்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்வார். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசத்தோடும் தாகத்தோடும் கேட்பீர்கள் என்றால் அற்புதத்தை செய்கிற வல்லமைகளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தந்தருளுவார். உபத்திரவங்கள் வரும்போது நம்மால் அவற்றை புரிந்து கொள்ள இயலாது. நாம் ஏன் ஆண்டவரே என்று கேட்போம். ஆனால் அதுவே ஆண்டவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்யும் வழி. உங்களுக்கு கனமும் செழிப்பும் வரும்படி அவர் செய்வார். அப்போது உலகத்தினர் தேவன் ஜீவிக்கிறார், அவர் இவரோடு இருக்கிறார் என்று கூறுவார்கள். எல்லா உபத்திரவங்களுக்கும் வனாந்தர அனுபவங்களுக்கும் மேலாக தேவன் உங்களை உயர்த்த போகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் மறக்கப்படவில்லை. நீங்கள் பயப்படுகிற அல்லது பார்க்க வெட்கப்படுகிற ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அதிசயங்களை செய்து தேவன் உங்களை உயர்த்த போகிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார் என்பதை மறவாதிருங்கள். இயேசு உங்களுக்கு அதிசயங்களை செய்து தமது நாமத்திற்கு மகிமையை சேர்ப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய அதிசயங்களை நான் அனுபவிக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை சுற்றிலும் இருக்கும் ஜனங்கள் நீர் என்னை அதிகமாய் நேசிக்கிறீர் என்றும் என்னை விடுவிக்கும்படி என்னோடு இருக்கிறீர் என்றும் அறிந்து கொள்ளும்படி நீர் அதிசயங்களை செய்வதற்காகவே நான் சவாலான சூழ்நிலை, உபத்திரவம், தொல்லைகள் வழியாக கடந்து செல்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன். நான் செல்லும் இக்கட்டான பாதையானது நீர் எனக்கு அற்புதங்களையும் கனத்தையும் செழிப்பையும் கொண்டு வருகிற வழியாகும். என்னுடைய உபத்திரவங்கள் வனாந்தர அனுபவங்களுக்கும் மேலாக உயர்வதற்கு நீர் உதவி செய்வதால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் என்னை மறக்கவில்லை. நான் பயப்படுகிற அல்லது பார்க்க வெட்கப்படுகிற ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக நீர் அதிசயங்களை செய்து என்னை உயர்த்துவீர் என்று அறிக்கையிட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.